எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு உங்கள் கணவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராருன்னு வைங்க, நீங்கள் மணவாளனை எப்படி வரவேற்பீங்க? ஆமாம். அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கிடைக்கும்? ஆமாம், செயின் கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சேலை கிடைக்கும், கிஃப்ட் நிறைய கிடைக்கும். இல்லை மூஞ்ச தூக்கியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மணவாளன் என்ன நினைப்பார்? இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வைக்க, இவளுக்கு வாங்கி கொடுத்தா நம்ம இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதே போல தான் நம்ம கர்த்தர் இடத்துல போகும். எப்போ பார்த்தா கர்த்தர் இடத்துல போய் சிலவங்க அழுது சோம்னுங்க பிரதர், அப்படி கண்ணீர் வடிச்சு என்ன செய்யுங்க? ஆமாம், கண்ணீர் வடித்து சோம்னுங்க பிரதர். நான் சொல்றேன், தேவ சமூகத்துக்கு போகும்போது இந்த பைபிள் சொல்லுது, மனமகிழ்ச்சியாரு, கர்த்தர் இடத்துல மகள் மகிழ்ச்சியாரு. எப்பவும் சண்டை, கர்த்தர்கிட்ட போன சண்டை, ஆண்டவரே சட்டை, ஆண்டவர் சட்டையை பிடிச்சி, அவர் தான் நல்ல வேலை என்னைய மாதிரி வந்துருந்தா செத்தாரு, சட்டையே இல்லாமல் உருவிட்டு போயிருப்போம். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையா ஆண்டை விட்டு போய் நான் முறையிட போகிறேன், விட மாட்டேன். நம்ம அப்படியே பழகிட்டோம், நம்ம அப்படி பிரசங்கத்தை கேட்டுட்டோம். நீ என்ன செய்ய? அப்படி அழுது சோமுனு 40 நாள் கண்ணீர் வடித்து என் மகளினை சோமுனு. ஆனால் பைபிள் கர்த்தரிடத்தில், ஆமாம், உன் நீ உனக்குள்ள பரிசுத்தாவி கொடுத்துருக்கிறாரு, அந்த பரிசுத்தாவியை களி கூறு. உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்க, அந்த வாக்கு தத்தத்தில் கணி செய், நீ களி கூறு. உனக்குள்ள விசுவாசம் கொடுத்துருக்கிறாரு, அந்த விசுவாசத்தை வச்சு களி கூறு. நீங்கள் நம்ம பெர்க்மன் சார் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவர் பக்கத்தில் போனாலே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே மிதப்பார். எப்போ பார்த்தாலும் வாங்க பிரதர் வாங்க. நான் அவரை சமீபத்தில் சந்தித்தேன் நேரில். ஏற்கனவே 2013 அவர் ஜெபத்தோட்டத்தில் அவரை பார்த்துருக்குறேன். சிரித்த முகமாக தான் வரவேற்றார். இப்போவும் அவர் ரூமில் போய் பார்க்குறதுக்கு நான் கிரேஷன்லாம் போய் பார்க்குறது, அப்போ பார்த்தா எப்படி தான் இருந்தார். வாங்க வாங்க. அவர் எவ்வளோ வயசு, கென்னன்னு வந்திருந்தாங்க, கேட்டார் எவ்வளோ வயசு அண்ணனுக்கு அப்படின்னு கேட்டார். 60 வயசு. அவர் சொல்கிறார் 60 வயசில் ஒரு வயசா, இன்னும் வேகமாக ஓடலாமே. அவர் சொல்கிறத பார்த்தாலே உண்மையாக முடவனாக இருக்குன்னு நடந்து ஓடிடுவான் போல. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கார் கர்த்தர் இடத்துல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் நம்ம பிரதர் என்ன பண்ண, ஃபாஸ்டிங் பண்ண போகிறேன். எப்படி என்ன பண்ண போகிறேன்? அதை 4 பேர்கிட்ட சொல்லிட்டு போவோம், அப்படியே பைபிள் வச்சுட்டு போவோம். எங்கம்மா போகிறீங்க? ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க போகிறேன். ரைட். அடுத்தது ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க போகிறேன். சொல்லும் போதே பாதி டைம் முடிஞ்சு போயிடும். 4 பேருக்கு தெரியணுமா? ஆனால் பைபிள் சொல்லுது, நீ ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியாரு. அதான் அழகாக அவர் பாட்டு எழுதி, களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம் களி கூறுவோம், காவலைகள் மறந்து கலிகூறு. அதனால தான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி போகிறோம்? பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். இந்த தீஞ்ச முகத்தை வச்சுட்டு பக்கத்தில் சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களா. இந்த தீஞ்ச முகத்தை வச்சுட்டு தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட போகாதீங்க. இப்போ கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி போவிய? நல்லா நகையை போட்டு, அன்னைக்கு பட்டுச்சேலையை கெட்டி, செயினெல்லாம் தூக்கி போட்டு, நல்லா சென்ட் அடித்து, நல்லா மட்டிலாம் அடித்து, மூஞ்சிக்கு எப்பவும் ஒரு பவுடர், அன்றைக்கி ஒரு 4-5 பவுடர் அள்ளி போட்டு எப்படி போகிறோம்? ஏன்னா போட்டாக்கு போஸ் கொடுக்கணும், அதுக்கு கரெக்டாக போயிடுவோம். ஆனால் ஆண்டு விட்டு போகணும் மட்டும் பல்லு விட விளக்க மாட்டோம். ஆனால் ஆண்டு விட்டு போகும்போது இப்படி போகணும், மகிழ்ச்சியாக என்ன செய்யணும்? போகணும். அதான் அவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, நீ ரொம்ப சத்தம் போடலாம், இருதயத்தில் என்ன வேண்டியோ அதை உனக்கு அவர் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார். இதுதான் ரகசியம். ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம்.